ஸ்ரீ குருப்யோ நமக. 18 சித்தர்கள் பாதம் போற்றி எனது அன்னை முத்தாள பரமேஸ்வரியின் திருப்பாதங்களை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட தொழில் வியாபாரம் மற்றும் எல்லாவித விஷயத்திற்கும் தேவையான கணபதியோட உபதேசம். இந்த கணபதிய வசியம் செய்யறதுனால, ஜபம் செய்யறதுனால, பூஜை செய்யறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜனவசியம், பொருள் வசியம், பெண் ஆண் வசியம், லோக வசியம், செல்வ வசியம், தெய்வ தேவதைகள் வசியம், சத்ரு வசியம், ராஜவசியம், முகவசியம், கைவசியம் போன்ற சகல வசியங்களும் நம்மளால இந்த கணபதியை வழிபடுறது மூலியமா பெற முடியும். இந்த கணபதியை வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்து ருத்ராட்ச மணி கொண்டு 108 முறை தினந்தோறும் மந்திரத்தை ஜெபம் செய்து வர நிச்சயமாக நமக்கு தேவையான அனைத்து வித பொருட்களும் வசியங்களும் கிடைத்து நல்லருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள். நம்ம பயன்பாட்டுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த வித விஷயங்களை சொல்லி இந்த பூஜைகளை நம்ம செயல்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு, கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குன்னா, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காக செய்யும் பொழுது அவங்களுடைய பேரை வச்சு வசிய வா என்று ஜெபிக்க இந்த சித்தியானது நல்ல முறையில் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு தந்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மாந்திரீகம், ஆன்மீகம் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம நல்லதுக்கு செய்யும் பொழுது நன்மை பயக்கும், கெட்டதுக்கு செய்யும் போது தீமை பயக்கும். அதனால நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தி பூஜைகள்ல நல்லதொரு பயன் பெறுமாறு அன்பர்களையும் பக்தர்களையும் கேட்டுக்குவேன். இந்த பூஜை செய்யறதுக்கான முறை பார்ப்போம். இப்போ கணபதி விக்கிரகமோ இல்லது மஞ்சள் பிள்ளையாரோ பிடிச்சு வச்சுட்டு, வழக்கம் போல அவல் பொரிகடலை, வெத்தலை பாக்கு பழம், மத்தி சூடம்லாம் பொருத்தி நல்லா பொருத்தி வச்சுட்டு, நான் சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை 108 முறை வடக்கு திசை நோக்கி ருத்ராட்சமணி வச்சு ஜபம் செய்ய நம்மளை கண்ட எல்லாருமே வசியமாவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வசிய மந்திரம் தான். இந்த வசிய மந்திரத்தை நான் இப்போ சொல்றேன். ஓம் சிவ ஓம் ரீம் அங் ஆதி கணபதியே வாவா. ஓம் சிவ சிவா ஓம் ரீம் அங் ஆதி கணபதியே வாவா. இந்த ஜபத்தை தினந்தோறும் 108 முறை ஜபம் செய்து நம்ம சக்தி ஏற்றி உரு ஏற்றி வச்சுக்கிட்ட பொழுது மற்ற நாட்களில் யாருக்கு நம்ம ஒரு காரியங்கள் செஞ்சு கொடுக்கலனாலும் சரி, எது செஞ்சு கொடுக்கலனாலும் சரி, 108 முறை ஜபம் செய்து அந்த பிரசாதத்தை கொடுக்கும் பொழுதே அவங்க கட்டாயமாக வசியமாயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பூஜை. தேவதைகளையும் கணபதி மூலியமா வசியம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை நல்ல முறையில் பூஜை செய்து நல்ல பலன் அடையணும்னு எல்லோருக்கும் கேட்டுக்கிறேன். அதற்கான மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பூஜை முறைகளை நல்லபடியாக பூஜை செஞ்சு பயன்பெறுமாறு நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சேரும். அதுக்கடுத்து இன்னும் நிறைய கணபதியோட சித்துக்களையும் போடுறேன். ஒவ்வொரு பூஜையாக செஞ்சு அதோட பலன்களையும் அனுபவித்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கான ஒரு உத்வேகமாக இருக்கும். பூஜை பெற்று அனைவருக்கும் கணபதியின் அருள் கிடைத்து அவரவர்கள்